அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். ஐப்பசி மாத மகா பௌர்ணமி அன்று வரக்கூடிய அன்னாபிஷேக திருநாள் சிவ வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான இந்த நாள்ல 15-11-2024 ஐப்பசி மாதத்தின் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில இந்த அன்னாபிஷேக பெருவிழா வருது. இந்த நாள்ல பசுவிற்கு இந்த ஒரு பொருளை நீங்க தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் தீராத கடன் நிச்சயமாக தீரும். இந்த நாள்ல 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வருது. 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வருவதும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியும் மகாலட்சுமி தாயாரின் வசியத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும். இந்த நாள்ல இந்த பொருளை பசுவுக்கு தானமா வாங்கி கொடுங்க. பொதுவாகவே பசுவிற்கு நம்ம தானம் அளிப்பது நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா முன்னோர் சாபத்தை நீக்கி கொடுக்கும். இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இதை போல குறிப்பிட்ட நாட்கள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாள்ல நீங்க பசுவிற்கு பழங்களை வாங்கி கொடுக்கணும். உங்களால முடிந்த அளவு பழங்களையும் பச்சை அரிசியையும் ஊற வைத்த பயிர், அதாவது ஏதாவது ஒரு பயிர் உங்களுக்கு என்ன பயிர் சாத்தியமோ அதை ஊற வைத்து கொடுக்கணும். மொச்சையா இருக்கலாம், இல்ல கொண்டக்கடலையா இருக்கலாம், இல்ல சிறுபருப்பா இருக்கலாம், இல்ல பாசி பயிரா இருக்கலாம். இதுல எந்த பயிர் உங்களுக்கு சாத்தியமோ அதை ஊற வைத்து பச்சரிசியுடன் வெல்லம் சேர்த்து ஊற வைத்த பயிரையும் நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுத்தால் கண்டிப்பா உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனும் தீரும். பழங்களை கொடுக்கலாம். இது ரெண்டுல உங்களுக்கு எது சாத்தியமோ ரெண்டையுமே கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். எப்பவுமே பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசுவோட உரிமையாளர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும். இஷ்டம் போல நம்ம எல்லாரும் போய் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பசுவுக்கு சொல்ல தெரியாது. நம்ம கொடுக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கும். பசுவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த பசுவை வளர்க்குறவங்க தான் பார்த்துக்கணும். நீங்க கொடுக்குற விஷயத்தால உங்களுக்கு பலன் தான் ஏற்படணுமே தவிர மற்றவங்களுக்கு உபாதை ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரக்கூடாது. பசுவோட உரிமையாளர்கிட்ட கேட்டுட்டு பசுவிற்கு இந்த பொருளை தானமா கொடுங்க. கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா ஒரு சில இடங்கள்ல எல்லாம் இப்ப வாங்கிக்கிறது இல்லை. ஏன்னா பசுவிற்கு நிறைய பேர் கொடுக்கும்போது அதுக்கு வயிறு சரியில்லாம போயிடுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்ணுங்க, ஆதரவற்றவர்களுக்கு பசுவிற்கு கொடுக்க முடியாத பட்சத்துல இந்த பொருட்களை ஆதரவற்றவர்களுக்கு அல்லது அந்தணர்களுக்கு நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கடன் தீரும், முன்னோர் சாபம் நீங்கும், சிவனருளால் நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். மகா பெரியவாவின் அருளாலும் சிவனருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். ஐப்பசி மாத மகா பௌர்ணமி